ஹலோ வியூஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல இன்னொரு இசைக்கை அனிமே தான் பார்க்க போறோம். ஆனா இந்த இசைக்கை அனிமே கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இந்த கதையோட ஹீரோவே கிடையாது. அதாச்சு அந்த ஸ்டோரி படி பார்த்தா ஹீரோங்கிற டைட்டில் இன்னொருத்தங்க இருக்கும். ஆனா அந்த ஹீரோட ஸ்டேட்டஸ் விட நம்ம ஹீரோக்கு ஓபி பவர் இருக்கும். இதுலயே உங்களுக்கு இது எந்த மாதிரி ஜானர்ல வர அனிமினே தெரியும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமியோட பேரு மை ஸ்டேட்டஸ் அஸ் அன் அசாசின் எக்ஸீட்ஸ் தி ஹீரோஸ். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வரவேன்னு பேசாம வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஒரு இரவு, அந்த இரவுல ஒரு அசாசின் இருக்கான். அவனுமே ஒருத்தனை கொல்ல போவ அவனுக்கு பின்னாடி இன்னொரு அசாசின் இருக்கான். அதுதான் நம்ம ஹீரோ, தி சைலண்ட் அசாசின். இவனுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, எனது சைலண்ட் அசாசினா? ஏனாரோ நம்ம ஒரு பெரிய ஆளு ஏன் டார்கெட் அடிக்க வந்திருக்கானே, இருந்தாலுமே இன்னைக்கு என்னோட டார்கெட்டை நான் விட்டு கொடுக்க போறதில்லன்னு சொல்லிட்டு இவனுமே நம்ம ஹீரோவை தாக்குறான். ஆனா அவன் அட்டாக் பண்றதெல்லாம் நம்ம ஹீரோக்குள்ள பூந்து பின்னாடி படுது. இதை பார்த்தா இன்னுமே ஷாக் ஆகுறான். ரெண்டு பேருமே பக்கத்துல வந்துட்டு க்ளோஸ் காம்பேட்ல சண்டை போடுறாங்க. ஆனா கிளியரா தெரியுது ஹீரோ ஈஸியாவே அங்க வந்து அசசினா புரட்டி எடுத்துட்டு இருக்கானு. அந்த அசசினோட சோட மேல தூக்கி போட அவனுமே தான் கிட்ட இருக்க குட்டி பிளேட வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை தாக்க பாக்குறான். ஆனா கண்ணி மிக்க நேரத்துல நம்ம ஹீரோவுமே அவனுக்கு பின்னாடி நிக்கிறான். இதை பார்த்து அவனுக்கு அல்ல இல்ல. இதுக்கப்புறம் அவன் அடிக்கிற ஒவ்வொரு அட்டாக்குமே பயத்தோட தான் நம்ம ஹீரோ மேல அடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவுமே ஈஸியாவே டாச் பண்ணிட்டு தடுத்துக்கிட்டு அவனை உடைக்கிறான். கீழே விழுந்த அசசினுமே என்கிட்ட இன்னுமே நிறைய அட்டாக் இருந்துச்சு, ஆனா அது இவங்கிட்ட எல்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு மேல பார்க்க அப்ப தூக்கி போட்டு ஸ்வாடு இப்ப வந்து அவன் தலையில சொருக்குது. நம்ம இரவும் அவனோட டார்கெட் கிட்ட வந்துட்டு அவன் கழுத்துல கத்தி வைக்க அவனோட மிஷினை முடிக்கிறப்ப கொஞ்சம் தயங்குறான். அப்புறம் அவனோட மிஷினை முடிக்கிறான் அப்படின்னு ஃபியூச்சர்ல நடந்த விஷயத்தை காட்ட இப்போ எல்லாத்தையும் வேற வரையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நம்ம உலகத்தை காட்டுறாங்க. அங்க இருக்க பொண்ணுங்களா சுகாக்கு வா வெளியே போல அப்படின்னு சொல்ல அவனுமே என்ன மன்னிச்சிருப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களுமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடண்டா இருந்தா இவ்வளவு வேலை இருக்கும்ல. யூஸ்வலா ஒரு கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் தான் இந்த ரோல்ல வைப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படி கிடையாது. கிளாஸ்ல எல்லாருமே குரூப்பா இருக்கிறப்போ நம்ம ஹீரோ மட்டும் தனியா இருந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்கான். அவன் போன்ல என்ன பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு, என்னது இசைக்கா ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கியா, எனக்குமே பிடிக்கும், உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்க நம்ம இரவும் கிளாஸ் டைம்ல ஃப்ரீயா இருக்கேன் அதனால அதை படிச்சிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். இதை பார்த்து கிளாஸ்ல இருக்காங்களா, ஆமா யாரவன் இவங்கிட்ட ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க ஆசாகின்றவனுமே அவனோட பேர் தான் ஓடா ஆக்கிரா. இதுக்கிட்ட அங்க இருக்கிறவனும் என்னது இவன் நம்ம கிளாஸ்ல இருந்தா ஆனா இருந்த மாதிரி தெரியலையே. நம்ம இரவு ஆக்கிராவுமே எனக்குமே தெரியும் நான் எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் கேரக்டருங்கிறது, என்கிட்ட யாராச்சும் பேசுறதே பெரிய விஷயம் தானே, ஆனா இதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு இருக்க அவனோட போன் ஏதோ கிளிக் ஆகுது. பார்த்தா அங்க ஒரு டார்க் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணுது. இப்போ எல்லாருமே வேற ஒரு உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. கண்ணை திறந்து பார்க்க ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இருக்காங்க தெரிய வருது. நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்க அங்க ஒருத்தர் எல்லாரும் நல்லா கேளுங்க எங்களோட ராஜா உங்ககிட்ட வந்து பேச போறாரு சொல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு ராஜாவா ஏதாச்சும் காஸ்ட்லேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ராஜாவும் எங்களோட சமனுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உலகத்தோட பேரு மோரிகன். நீங்க போனிட்டு இருக்க இடத்தோட கிங்டம் பேரு தான் ரெட்டிஸ். நாங்க மனுஷன் கிங்டம் சேர்ந்தவங்க. உலகத்திலே பெரிய ஹியூமன் கிங்டம் எங்களோட தான். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. டீமன்ஸ் எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டீமன் லார்ட் அழிக்கணும்னா அது ஒரு ஹீரோவால மட்டும்தான் முடியும். அதுவும் இன்னொரு உலகத்தோட சக்தி கொண்ட ஹீரோவால மட்டும்தான் முடியும். இது கிட்ட அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இசக்கையாகி இருக்கோம், இன்னொரு உலகத்துக்கு வந்திருக்கோம், சூப்பர்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோவுமே அவன் படிச்ச எல்லா இசைக்கையோட மேங்காவும் மண்டிக்கல ஓடிக்கிட்டு அவனுமே சந்தோஷப்படுறான். அங்க இருக்க ஒரு வயசான மேஜுமே சரி இப்போ உங்கள யாராச்சும் ஒருத்தர் ஹீரோவா இருப்பாரு, அவரை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் மட்டும்தான் ஹீரோவா இருக்க முடியும். அதனால ஒருத்தரா வந்துட்டு இந்த பால்ல கை வைங்க, உங்களோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். அங்க ஒருத்தருமே நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை வைக்க அங்க இருக்கிறவருமே ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லப்பான்னு சொல்ல இவனுமே சொல்ல அவனோட ஸ்டேட்டஸ் வெளியே வருது. அதை பார்த்துட்டு நீ ஹீரோ கிடையாது, உன்னோட கிளாஸ் அனிமல் ட்ரெயினர். இதை பார்த்துட்டு அட ஜாப்பனீஸ்ல இருக்கு நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க அந்த மேஜம். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களோட சக்தி இந்த உலகத்துல இருக்க சாதாரண மனுஷனை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஹீரோ கூட நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பேருமே சரித்திரத்துல இடம்பெறும். இப்போ யூகின்ற பொண்ணும் கை வைக்க அவரோட கிளாஸ் டிசான்சன் அப்படின்னு இருக்கு. அதாச்சு மந்திரங்களை உடைக்கிற சக்தின்னு இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியே ஒருத்தர் தன்னோட ஸ்கில்ல அப்ரைசல் பண்ணிட்டு இருக்க அந்த மேஜும் ஒருத்தரா வந்து இங்க கை வைக்கலாம். ஆனா உங்களுக்கு அவசரமா இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சும்மா கை நீட்டி ஸ்டேட்டஸ் சொன்னாலே உங்களோட ஸ்டேட்டஸ் தெரியும். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு போட்டோன்னே தன்னோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு நான் ஒரு வின் மெஜிஷியன், ஆமா நீ என்னன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ நான் ஒரு அசாசின் அப்படின்னு சொல்ல அவனுமே எனக்கு அப்பயே தெரியும்பா, நீ தான் நம்ம கிளாஸ்ல இருந்தும் இருக்காத மாதிரி இருப்பல, ஒண்ணு கரெக்டா தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கனோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு என்னது இது, அவன் தான் ஹீரோ, அவனோட ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கு, என்னோட ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கு, ஓவர் பவர்டா இருக்கு. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் சுக்கிகாகுமே அவன் கையை வைக்க அவன் தான் ஹீரோங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. ஆக்கிரா நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிறவனுமே ஆமாப்பா அவன் எல்லாத்துலயும் திறமை வாய்ந்தவன், ஹீரோவா தான் இருப்பான், நானுமே என்னோட ஸ்டேட்டஸை ரீசெட் பண்ண போறேன், நீ வரையா எல்லாரும் கொஞ்சம் பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இல்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, ஹீரோட ஸ்டேட்டஸை விட ஹீரோட ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கு, இவங்க சொல்றது பொய்யா அப்படின்னா டீமன் லார்ட் கதெல்லாம் பொய்யா, இந்த உலகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அதுவும் இல்லாம என்னோட ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி கோளாரா இருக்கு, இது மட்டும் வெளியே தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பா பிரச்சனை தான் நடக்கும், இந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஸ்டேட்டஸ் ஒண்ணு நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் லெவல் மேக்ஸ்ல இருக்கு, அதோட பேர் தான்
கன்சில் பிரசன்ஸ். அவனுமே அதை யூஸ் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவன் அங்கிருந்து மாயமாயிட்டான். அந்த பேரோட லிட்டரல் மீனிங் மாதிரியே அவனோட பிரசன்ஸ் அங்க காணாம போயிடுச்சு. யாருக்குமே அவன் எங்க இருக்கான்னு தெரியவில்லை. அந்த மேட்சோ சரி, உங்க கிளாஸ்ல இருக்க எல்லாரோட ஸ்கில்லையும் அப்ரைசல் பண்ணியாச்சு, உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டா நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மட்டும் விட்டுட்டாரு. இப்போ எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போவ நம்ம ஹீரோ இன்னுமே யாருக்குமே தெரியாம அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு மறைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனும் எங்க தான் போறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்க. அங்க மேல பார்த்தா கேமரா மாதிரி தெரிய வருது. என்னது, நம்மள கண்காணிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா அவங்க ஏதோ ஒண்ணு மறைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்னதான் கன்சில் பிரசன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அங்க ஒரு நைட் நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றாரு. இப்போ ஆக்கிராம ஒரு ஸ்டோர் ரூம் போயிட்டு இந்த இடத்த அவ்வளவு சுத்தமானல, அப்போ யாருமே இங்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இதுதான் கரெக்டா இருக்கும். அவனுமே அங்க இருக்க பொருட்களை செக் பண்ணி பார்த்தா ஒரு அசாசின் வேர் பண்ற ட்ரெஸ் மாதிரி அவனுக்கு ஒரு காஸ்டியூம் கிடைக்குது. நம்ம ஹீரோவும் அந்த அவுட்ஃபிட்டை போட்டுட்டு வெளியே வந்து பார்க்க இது நிஜமால வேற ஒரு உலகனால அவனும் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி பாக்குறான். அடையப்பா, இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்கா? அப்போ கதைகள்ல வர மாதிரி சமனிங் போனஸ் எனக்குமே கிடைச்சிருக்கு போலயே. அங்க யாரும் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் திருப்பி கன்சில் பிரசன்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்றான். அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா ராஜாவும் அவரோட பொண்ணு அந்த பிரின்சஸுமே. ராஜாவும் எந்தவித பிரச்சனை நடக்காதல அப்படின்னு கேட்க அந்த பிரின்சஸுமே அவங்க வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தாலுமே சாதாரண குழந்தைங்க தான், அவங்க ஒன்றும் எனக்கு பிரச்சனையா இருக்க மாட்டாங்க. ராஜாவும் நல்லது, பிளான் படி நடக்கட்டும், அவங்களை எக்கார்ந்து கொண்டும் நம்ம கேஸ்லோட லைப்ரரியில வெளில விடாத, இந்த உலகத்தை பத்தி அவங்க நிறைய கத்துக்க கூடாது. இதை நம்ம ஹீரோ கன்சில் பிரசன் யூஸ் பண்ணிக்கிட்டு பாத்துட்டு இருக்கான். அந்த பிரின்சஸ் போன உடனே அவனும் ராஜா பக்கத்துல நின்னுக்கிட்டு, நீ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, இவனோட நோக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனா இந்த விஷயம் நல்லா தெரியும், நீங்க நல்லவங்க மட்டும் கிடையாது. இப்போ நினைச்சா கூட இந்த இடத்துல இவரை என்னால கொல்ல முடியும். ஆனா நம்ம ஹீரோவுக்கு அந்த மனசு வரல. அவனுமே அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ இப்பயுமே அந்த ஸ்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுமே நேத்து நைட் பார்த்தத நம்ம கிளாஸ்மேட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லலாமா, ஆனா நான் சொல்றத எப்படி அவங்க நம்புவாங்க? ஆனா அங்க இருக்க சுகாசா, அதாச்சு ஹீரோ டைட்டில் கொண்ட அவனுமே நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துக்கு வந்த அப்புறம் நம்மளோட பவர்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ராஜா சொன்ன மாதிரியே நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு டீமன்லோட அழிக்கணும். இதை கிட்ட அங்க இருக்கிறவங்களும் ஆமாப்பா நானும் உன்னை வழிமுறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரைனிங் ஆகிறதுக்கு வெளியே வந்திருக்காங்க. அங்க இருக்க யாரும், என்னோட பேரு சரான் மெத்ரல், நான் தான் ரிட்டின்ஸ் கிங்டமோட நைட் கமாண்டர், இந்த கிங்டமோட லாஸ்ட் டிஃபென்ஸ். ஏன்னா இந்த டைட்டில் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனா இந்த டைட்டில் நானே வைக்கலப்பா, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற லெப்டினன்ட்டுமே, கமாண்டர் நீங்க கெத்தா இன்ட்ரோ பண்ணீங்க, பார்த்தா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே. சரண், அதாச்சு அந்த நைட் கமாண்டருமே, ஹீரோஸ் இன்னைக்கு உங்களோட ட்ரைனிங் ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு மாசத்துல இந்த ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் நீங்க டஞ்சனுக்கு போய் உங்களோட சக்தியை டெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா டஞ்சனுக்கு போறவருக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால தான் நாங்க இருக்கோம். இது எல்லாத்தையுமே இனிமே கன்சில் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனுமே இப்ப நான் என்ன பண்றது, இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ட்ரைனிங் எடுக்கவா, இல்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். ஆனா சரண், அதாச்சு அந்த நைட் கமாண்டருமே இதெல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அவருமே லிeutenant இதை பாத்துக்கோ நான் வந்துறேன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. சரணும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னாச்சு இங்க இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கு ஷாக் இருக்கு. என்னோட கன்சில் பிரசன்ஸை டிஸ்மிஸே பண்ணல, ஒருவேளை இதோட டியூரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தன்னோட ஸ்கில்ல சந்தேகப்பட்டு இருக்கான். ஆனா சரணும், கவலைப்படாத, உன்னோட கன்சில் பிரசன்ஸ் இனிமே ஆக்டிவா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா என்னோட கண்ணு கொஞ்சம் ஸ்பெஷலானது, என்னால உயிரினங்களோட ஹீட் சிக்னேச்சரை பார்க்க முடியும். நம்ம இரவும் அப்படின்னா அது பிரச்சனை சொல்லிட்டு அவனை தாக்க தயாராவ. கமாண்டர் சரானுமே, கவலைப்படாத, நாங்க ராஜா கிட்டயும் யாருக்கிட்டையும் அதை பத்தி சொல்ல மாட்டேன். நம்ம இரவும், ஒரு நிமிஷம், நீங்க அவங்க சைடு தானே? சரணோ, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், உனக்கு சொன்னா புரியாது. ஓ, இந்த விஷயத்தெல்லாம் ராஜா கிட்ட போய் சொல்லாத. நம்ம இரவும், இந்த உலகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால இந்த கேசல் எப்படி இருக்கு எனக்கு ஆக்சஸ் வேணும். சரணோ, சரி சொல்லு, உன்னோட கன்சில் பிரசன் எத்தனாவது லெவல்ல இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம இரவும், அதோட லெவல் மேக்ஸ் இருக்கு, ஆனா மத்த லெவல்லாம் எனக்கு லெவல் 1ல மட்டும்தான் இருக்கு. சரானோ, சரி, அந்த லெவல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். அதுவும் நம்ம ஆர்கைவ்ல இல்லாத விஷயம்லாம் எனக்கு தெரியும், அந்த இன்ஃபர்மேஷனை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆக்கிரமும் மனசுக்குள்ள உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி இசைக்க உலகத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஹைப்பாவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் என்னோட உண்மையான உலகத்துக்கு திருப்பி போய் ஆகணும், ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். என்னோட குடும்பம் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நாங்களாம் எப்படி திருப்பி போறதுங்கிற வழி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க சரணமே, என்ன மன்னிச்சிரு, எனக்கு தெரியாது, ஆனா எப்படியா இருந்தாலும் நீங்க இருக்கிற வரைக்குமாச்சு நீ ஸ்ட்ராங் ஆகணும்ல. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நீ இறந்து போயிட்டேன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும்ல. அட்லீஸ்ட் உன ஒரு லெஜெண்ட் ஆக்கலனாலும் ஒரு பெஸ்ட் அசாசின் ஆச்சு நான் மாத்தி காட்டுறேன். நம்ம இடமும் எனக்கு எந்த உதவியுமே ஃப்ரீயா வாங்கி பழக்கம் கிடையாது, எனக்கு அது பிடிக்காது. சரணோ, அப்படின்னா சரி, இதுக்கு பதில உன்னோட உலகத்தை பத்தி என்கிட்ட சொல்லு, எனக்குமே இந்த மாதிரி நாவலுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி உலகம் எப்படி இருக்குங்கிறது எனக்குமே தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஹீரோமே இதை சந்தோஷமா ஒத்துக்கிறான். நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, என்னோட பேரு ஓடா ஆக்கிரா. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். இப்போ புரியுது, இந்த உலகத்துல மனுஷங்க டீமன்ஸ் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல ஏல்ஸ் அப்புறம் பீஸ்ட் போக்குமே இருக்காங்க.
சரணோ ஆமா இங்க இருக்க எல்லா இனங்களும் ஒரு காண்டினென்ட்ல தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியே நாட்களும் போக போக சரணுமே பர்சனலா நம்ம ஹீரோவை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். சரணோ இந்த மாதிரி பண்ண உன்னோட ஸ்கில் லெவல் அதிகமாகும். ஆனா நீ டஞ்சன் போனதா உன்னோட ஓவரால் லெவல்ல அதிகமாகும். இப்போதைக்கு இதை பண்ணு. ஆனா உன்னோட உலகம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மெட்டல்ல பறக்கிற பறவையில நீங்க எல்லாரும் பயணம் செய்வீங்களா? இது கேட்கறதுக்கு அட்டகாசமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லேட்ல உலகத்துல இருக்க மொத்த இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்குமா? இது கேட்கறதுக்கு இன்னும் அட்டகாசமா இருக்கு. ஆக்கிடாவும் என்ன பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் தான். ஆனா இப்போ அந்த சாதாரணமான விஷயத்த நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப சாரானோ அவரோட லெப்டினன்ட் பேசிட்டு இருக்காங்க. லெப்டினன்ட்டும் நீங்க ஆக்கிராவை ட்ரெயின் பண்ற போறதுனால எனக்கு ஒர்க் லோட் அதிகமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல சாரானோ என்ன பண்றது, அந்த உலகத்தோட கதையுமே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. அவங்களோட நாடோட பேர் தான் ஜப்பான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோவுமே அங்கிருந்து தான் வந்தாரு. அதுவும் இல்லாம அதோட பெரிய விஷயம் அந்த பையனோட கன்சில் பிரசன்ஸ் ஸ்கில் மேக்ஸோட இருக்கு. கேமராவால கூட அவனை கேப்சர் பண்ண முடியல. இதுக்கிட்ட அந்த லெப்டினன்ட்டும் எனது ஸ்டார்டிங்கே அந்த லெவல் மேக்ஸோட இருக்கா. இந்த உலகத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்கில் இருந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோவோ ஒரு புக் அங்க வச்சுக்கிட்டு எனக்கு இந்த உலகத்தோட நாலேஜ் ரொம்ப தேவை. நான் தினமும் நைட்டு என்னோட பிரசன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைப்ரரிக்கு போயிட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு நைட்டு பல புக்குகளை படிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த பயங்கரமான புக்கு எனக்கு மாட்டுச்சு. சரணம் பின்னா அது பயங்கரமாச்சு. ஏன்னா இந்த நாட்டோட ராஜாக்கு துரோகம் பண்ற பிளான்லாம் அதுல தானே இருக்கு. நான் தான் பர்சனலா அதை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ரெசிபி புக் மாதிரி மறைச்சு வச்சிருந்தேன். நீ அதை கண்டுபிடிப்பான்னு எனக்கு அப்பவே தெரியும். எங்களோட ராஜா நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவர். இந்த உலகத்தோட விதிகளை மாத்துறதுக்கு அவரு எந்த விலையை வேணா கொடுக்க தயாரா இருக்காரு. அதை பார்த்துக்கிட்டு இந்த நாட்டை பாதுகாக்கிற மக்களா எங்களால போறதுக்கு முடியல. ஆனா நாங்களா இங்க நைட்ஸ் இந்த ராயல் ஃபேமிலியை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம். ஆக்கிராவோ இதை படிக்கிறப்பே தெரியுது இந்த பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த நாடு அமைதியாகவும் நல்லாவும் இருக்கும்னு. ஒருவேளை நான் அவரை கொண்டுட்டேன்னா இது எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும்ல. உங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா இந்த உலகத்துக்கு வந்து அதே நைட்டு அவளோட ரூமுக்கு போய் அவர் கொல்ல போனேன். ஆனா என்னோட மனசாட்சி என்ன விடல. சரணோ ஆக்கிரா நீ கரெக்டான முடிவு தான் எடுத்த. ஏன்னா ஒருத்தரை கொன்ன அப்புறம் உன்னோட பாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். உன்னோட ஸ்டேட்டஸ் ஒரு அசாசினா இருக்கலாம். ஆனா அதுக்குன்னு நீ ஒருத்தர் கொல்லலாங்கிறது முடிவு கிடையாது. உன்னோட உலகத்துக்கு நீ போகணும்னு ஆசைப்பட்டேன்னா எந்த விதத்திலையும் ரத்தத்தை சிந்தாத. ஆக்கிராவும் ஆமா நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. ஒரு கொலைக்காரனா ஆன அப்புறம் எப்படி என்னோட அம்மாவையும் அக்காவையும் நான் நேர்ல கண்ணில் பாப்பேன். ஆனா எதுக்காக எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரான கேட்க சாரானோ ஏன்னா உன்கிட்ட இருந்து நான் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்றேன். உன்னோட ஸ்டேட்டஸ் பத்தி நான் பேசல. இந்த உலகத்துக்கு நீ சமனானதுல இருந்து இந்த உலகத்தோட ஃப்ளோல நீ ஃபாலோ பண்ணல. உன்னோட மூளை யூஸ் பண்ணி கரெக்டான டிசிஷன் எடுத்து கரெக்டா எல்லாத்தையும் செஞ்ச. ஒருத்தர் பல கஷ்டங்களை பார்த்து பல விஷயங்களை பார்த்த அப்புறம் தான் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க முடியும். இரவும் நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். யாருமே என்ன நோட்டீஸே பண்ணல. ஆனா இந்த ஸ்கூல் வாழ்க்கையெல்லாம் சார் எனக்கு புரியவில்லை. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்க ஆக்கிரவும் நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன இந்த மாதிரி பாராட்டுறது ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல வரேன். சார் அண்ணோ அப்படியா நீ திரும்பி உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ராஜாவை கவுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. நம்ம இரவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே நாட்களும் போக இப்போ சாரான் சொன்ன மாதிரியே ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்போ லேப்ரின்த் ஆஃப் கேண்டீன் எடுக்க நம்ம இப்ப கிளம்புறோம். நீங்க எல்லாருமே ஹீரோஸ் அதனால தலை நிமிர்ந்து நடங்க. இப்போ ஆக்கிராவும் ஒரு வழியா அவனோட கிளாஸ் கூட போய்கிட்டு இருக்கான். அவனுமே சாதாரண டன்ஷனை போறதுக்கு இப்படி பாராட்டிட்டு இருக்கானுங்க. இவனை கூட்டத்தை பாத்துட்டு இருக்க. ஆனா கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு மட்டும் அவங்கள முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம இரவும் அவ பின்னாடி போயிட்டு என்னாச்சு எதுக்காக எங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாருமே உங்களை ஹீரோஸா எல்லாருமே உங்களை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை இந்த உலகத்துக்கு சமன் பண்றதுக்கு எந்த வித தியாகத்தை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்கிராவும் என்னது தியாகமா என்னாச்சு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணும் அப்படின்னா சரி அந்த பதில நீயே கண்டுபிடிச்ச அப்புறம் திருப்பி ஒரு நாள் நம்ம சந்திப்போம். எனக்கு என்னமோ நம்ம சந்திக்கிறது இதுவே கடைசி தெரியவே இருக்க போறதுலன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஹீரோஸா மாறிக்கிட்டு அந்த டஞ்சனை போய் இருக்கிற மான்ஸ்டரை தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா டஞ்சன் உள்ள டிராப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டிராப்ஸ்லையும் தப்பிச்சுக்கிட்டு எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு டிராப்பத்தோட அங்க இருந்து நிறைய மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. ஹாக்கிராவை இதை பார்த்துட்டு கமாண்டர் சாரா நம்ம பின் வாங்கலாம் அப்படின்னு கேட்க அவருமே சரி நம்ம பின் வாங்கிடும் அப்படின்னு சொல்ல அவருமே இப்போ தன்னோட ஸ்கில்ல யூஸ் பண்றாரு. அந்த ஸ்கில்ல சுத்தி இருக்க எல்லா மான்ஸ்டருமே சதறி போகுது. இப்போ அவங்களுக்கான வழி கிடைச்சாச்சு. அவங்களும் அந்த வழியில போக அங்க பார்த்தா இனிமே நிறைய மான்ஸ்டர் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இப்போ சுகாக்கா அதாச்சு அந்த ஹீரோ டைட்டில் இருக்கணுமே அங்க பார்த்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு இப்போ ஒரு மெமரி ஞாபகம் வருது. அந்த மெமரியில பிரின்சஸுமே இது ஒரு ஸ்மோக் பாம், இதை நீங்க யூஸ் பண்ணா மான்ஸ்டர் உங்களை நெருங்கி வராது அப்படின்னு சொல்ல அவனுமே அதை யூஸ் பண்ணு சொல்லிட்டு அந்த பாம்பை தூக்கி போடுறான். ஆனா அவன் அந்த பாம்பை தூக்கி போறதுக்கு முன்னாடி சாதாரண மான்ஸ்டர் தான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் விட ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் அவங்களை தாக்க வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ சுகாக்காக்கு ஒன்னும் புரியல. ஆனா அவ அதை போயிடும் சொன்னாலும் சொல்லிட்டு குழப்பத்துல இருக்கான். இப்போ ஆக்கிராவோ லெப்டினன்ட் வந்துட்டாங்க. லெப்டினன்ட் அதை பார்த்துட்டு எனது மினிட்டாரா அது எதுக்கு இந்த மாதிரி அப்பர் ஃப்ளோர்ல இருக்கு? ஆக்கிராவும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மினிட்டார் கூட சண்டை போடுறான். ஆனா அவனுமே தாக்குறான். அவனோட டாகர் அங்கே உடைஞ்சு போகுது. ஆக்கிராவும் ஹீரோ சுகாக்கு ஹெல்ப் பண்ண வரான். ஆனா அவனால நகரவே முடியல. ஆக்கிராவும் அதை பார்த்துட்டு நகராதா உன்னோட கைகள் உடைஞ்சிருக்கு. அவனும் நான் பாதுகாக்கலனா வேற யாரு பாதுகாப்பா? நான் தான் ஹீரோ வச்சு அப்படின்னு சொல்ல ஆக்கிராவும் அப்ப உன்னை யாரு பாதுகாப்பா? இதுக்கு தானே ஒரு மாசமா ட்ரைனிங் எடுத்தீங்க, எல்லாருமே தாக்குங்க
ஆனாலுமே சோகாக்கா நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிருக்கான். இதை பார்த்து ஆக்கிராவும் இவன் தான் அதுக்கு காரணம். ஆனா இது வித்தியாசமா இருக்கு. நம்ம குரூப்ல டிசன் சென்டர் யாராச்சும் இருக்கீங்களா? இவன் மேல ஏதோ ஒரு ஸ்பெல் இருக்கு, அதை நீங்க தான் எடுக்கணும். அந்த பொண்ணுமே தன்னோட டிஸ்பெல் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சோகாக்கா மேல யாரோ கர்ஸ் பண்ணிருக்காங்கிறது இவளுக்கு தெரியுது. ஆக்கிராவும் விடாத, அவனை கியூர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த மினோட்டரை தாக்க போறான். ஆக்கிராவும் சரண் கிட்ட போயிட்டு உங்களுக்கு தெரியல, நான் அந்த ஸ்கில் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல சரணும் ஆனா அது ஸ்டேபிளா இருக்காது. ஆக்கிராவும் நமக்கு பொழைக்கிறதுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சரணும் தன்னோட அட்டாக் வச்சுக்கிட்டு அந்த மினோட்டரை சிரிப்ப ஆக்கிராவும் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாஸ்டர் பின்னாடி போய்கிட்டு ஷேடோ மேஜிக் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்ல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சீரிஸோட எபிசோட தொடர்ந்து நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்க போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.